நீ தானே சத்து தோசிச்சு புதுசாவே வாட்டு லட்சியத்தில் போடுறேன் சத்திய ஒரே பொருளை போடுறான் எதுக்கு அவங்க கூட வச்சுக்காங்க அவங்க மட்டும் இது முன்னாடி கொடுத்துருக்காங்க அவங்க லவால் கொடுத்துருக்காங்க சொல்லாம கொள்ளாமலே வெட்டிட்டாரு இந்த வேலை பண்ண பார்க்காத ஆமா அப்படி வந்துட்டு உட்காந்துட்டு கம்முனிக்கிறாரு அவரு சரி தாத்தாவோட ரைட்டு சரிப்பா தாத்தாவோட ரைட்டு தாத்தாக்கு முன்னாடி மீன் இருந்து பாத்தியா இது தெரியாது நீ தாத்தா கோத்து சட்டை போடுங்க அப்படி நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேற மீன் வாங்கிட்டு போறீங்களோ ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேற மீன் வாங்கிட்டு போறீங்களா எல்லாம் ஜாக்கெட் போயிட்டு இது சீலாவா என்ன சீலா இருந்தா கூட சரி வரக மாதிரி போடலாமா அந்த கை சரி வாங்க அண்ணா இது ஓகேவா பாருங்க மெலிச்சதான் போடுறோம் டமால்டி மில் அது முள்ள பத்தியா முள்ளு எவ்வளவு பெருசா இருக்கு முள்ளு இது டேஸ்டா இருக்கு மீன் இது இதுக்கு டேஸ்டா இருக்கும் இது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த சீலா அந்த சீலா அந்த சீலாவுக்கு இந்த சீலாவுக்கு டிஃபரெண்ட் கண்டுபிடிச்சீங்க எப்படி அந்த சீலாவுக்கு இந்த சீலாவுக்கு டிஃபரெண்ட் தெரியுமா இது ஹனகுண்டா மாதிரி நீட்டா இருக்கு அவங்க சின்ன நல்ல மாதிரி குட்டி மாதிரி குட்டியா இருப்பாள் ஆமா அதனால இந்த சீலா சீலா டிஃபரெண்ட் அப்படிங்க இறக்க முடியும் ஒன்று இன்னொன்று உள்ள இருக்கு நான் பார்த்து விடுங்க எப்படி ஏற்றி ஓகே என்ன இருக்காங்க நடுவில் இன்னும் 2 மீன் இருக்கா 2 மீன் தான் இருக்கு போட்டுறேன் அவங்க மீன் 3 இருக்கும் நான் அவங்கள பத்தி பேசலையே நம்ம கிட்ட 2 மீன் இருக்கு வெட்டுறதுக்கு ஆமாங்க என்னப்பா இதுல கேரம் இருக்கும் ஆமா பையில இருக்க என்னக்கா 2 மீன் தான் இருக்கு அது ஸ்கின் இருக்கு அவ்வளவு ஒண்ணும் இல்ல இதுக்கப்புறம் உடையாம இருந்தா சரி ஆமா அப்படியே தலையெல்லாம் போஸ்ட் பண்ண பண்ணியாச்சு அப்படியே விடுங்க உள்ள இருக்கு போயிட்டு வாங்க தொலை எப்ப போய் இது மிஸ் ஆக போது தெரியல என்கிட்ட இது வெள்ள போய் எங்க போய் வேணுமா உள்ளே போட்டுருந்தீங்களா நேற்று இப்பதான் மீனாட்சி போனாங்க அவங்க ஜுரம் நல்லா பாக்குற கோயில் வந்தாங்க யாருக்கு நானும் விட்டு போயிடுறாங்க ஜுரம் விட்டுவாங்க
அங்க மீன் வாங்க நம்ம விட்டுவாங்க கேட்டு தான் வருவாங்க கோயில் மேலே வாங்கி விட்டுருவாங்க கேரளா வந்து வராங்களா? இவ்வளோ மீன் வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் வச்சு ஆடுவாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, மந்த்லி 10 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வரும். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. படிடா படிடானு எங்க படிக்கிறானுங்க? படிச்சாலும் எங்கேயாவது வேணாலும் வேலைக்கு போக முடியும். நம்மளதான் நமக்கு வந்து அப்பா படிக்க நம்மள படிக்க வைப்பாங்களா? நம்ம உங்கள்கிட்ட திரும்பிச்சாலுங்க கஷ்டப்படுறோம். இதனால இந்த கை வலி கால் வலி ஏன் வருது? நிம்மதியாக எங்கேயாவது மாசம் அளவோட சம்பாதிச்சுன்னா அளவோட வீட்டில் வந்தா கஷ்டமே கிடையாது. அதுதான் பெரியவங்க அப்பயே படிடா 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 வச்சுக்கினாங்க. நம்ம எங்க படித்தோம்? இதெல்லாம் எங்க நினைச்சோம் முதல்ல. அப்பாவும் சொல்லுவாங்க பின்னாடி நினைச்சு போப்பட பின்னாடி கஷ்டப்படாங்க. உங்க அப்பா நீ சின்ன வயசுல இருந்து வெட்டிடுவாங்க? ஆமா, எங்க அப்பா சின்ன வயசுல அதெல்லாம் ஒரு இங்க வந்துட்டு என்ன வேற எடுத்து போடுவாங்க. எங்க அம்மாக்கு படிக்க தெரியாது, எழுத்து போடுவாங்க. எங்க அம்மா எழுத்து போடுவாங்க. அக்கா அந்தாக்கா அவங்க கத்துக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு சும்மா படிக்கிறேன். ஒன்று நாலு சீட்டு இருக்காக்கா நடந்துக்குதா? அது தான் 3 தான் சீட்டு. 4 சீட்டு தான், 3 சீட்டு தான். தினம் தினம் இல்லை இன்னும் விடலையா? நீங்க எடுக்கணுமா? எடுத்தாச்சா? நீங்க அதான் நீங்க ஒரு வருத்தமா சொல்ல மாதிரி தெரிஞ்சே இருக்கு உங்க ஃபீலிங். 3 எது சீட்டா? ஒண்ணா 4 தான் இருக்கு. இந்த பண்டில் சீட்டு போட்டு நம்ம பண்டில் கடையாருனா பண்டு நேரத்துக்கு எடுத்தாச்சு. இந்த பண்டு வரைக்கும் இந்த பண்டு முடிய போய் இந்த பண்டு வரைக்கும் ஓடினாங்க. அப்புறம் சீட்டு போட்டு எப்படி கிடந்துச்சு? புரியுதா? எவ்வளவு நஷ்டம் லாஸ் ஆகுது யோசிக்கிறது. இப்பதான் எல்லாரும் யோசிக்க வேண்டியதா இருக்குது. என்னக்கா என்னத்த சொல்றது? போன தடவை போட்டு கூட இந்த தடவை எடுக்கணும். பேச்சு கொடுத்த கிளாடி சீட்டு போறா நீ கூட்டு பொண்ணு அம்மாவும் எடுத்துட்டியா சீட்டு? போன வருஷம் சீட்டு போன பண்டு கட்டுங்க. கொஞ்சம் சீட்டு கொடுங்க ஏற்றி விடுங்க. நீங்க அப்படிதான் பண்ணணும். அதான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு போறோம். கொஞ்ச நேரம் போய் கொடுக்குறா இந்த சீட்டு போடுவீங்க. சீட்லாம் எந்த சீட்டு கிடையாது. இந்த 4 சீட்டு முடிஞ்சுட்டு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சொல்லியே கொஞ்சம் எப்படி கொடுப்பேன்? இந்த எப்படி கொடுப்பேன்? வட்டிக்கா இப்ப எப்படின்னா காசு கொடுப்பேன்னு கேட்கிறேன். பண்டு முடிச்சுல பண்டு முடிச்சுல காசு கொடுப்பேன். வெட்டை மீன் தான் எல்லாம் அவங்க கொடுத்துருங்க. முடிச்சா கொஞ்சம் 2 நிமிஷம் வந்துருங்க நீ.